உலகத்தில் யாரும் இல்லாமல் இருப்பார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். ரப்பு மாத்திரம் இருப்பான். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி ரப்பு மாத்திரம் எப்படி இருந்தானோ, தன்னை வணங்குவதற்காக வேண்டி தன் படைப்பினங்களை படைத்து ஆசை பார்ப்பதற்கான ரப்பு படைத்து உலகத்தில் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் உள்ளவைகளையும் படைத்து அழகு பார்த்த ரப்புல் ஆலமீன் தன் ஆட்சிக்கு கீழ் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருந்த ரப்புல் ஆலமீன் இப்பொழுது குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்தே தீரும், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது, மரணம் உண்டு, மரணம் இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அவன் என்றும் நித்திய ஜீவன், நிலையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் மரணத்தை கொடுத்துவிட்டு உலகமே எல்லாம் ஸ்தம்பித்து எல்லாம் மரணித்த பிறகு மலக்குமார்கள், ஜின், ஷைத்தான், மனிதர்கள், உயிரினங்கள் அத்தனையும் மரணித்த பிறகு ரப்பு மாத்திரம் இருப்பான். இப்ப ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களிடத்திலும் ரப்பினுடைய சப்தத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் கேட்பான். இந்த எல்லாம் மரணித்து இருக்கக்கூடிய அந்த காலம் 40 வருஷம். 40 வருஷம் அப்படியே இருக்கும். அல்லாஹ் ஒவ்வொன்றா கேட்பான். இப்போ வருஷ கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள வருஷம் அங்கே உள்ள வருஷம் வேற. இப்போ அந்த கணக்கை சொல்லிட்டு நம்ம நேரம் ஆகிடும். அருமையானவர்களே, இப்போ ரப்புல் ஆலமீன் தனக்கு கீழ் உண்டான அத்தனை பேர்களையும் கேட்பான். எனக்கு கீழ் உண்டானவர்களே, ஆட்சி செய்தவர்களே, நான் தான் அரசன் என்று சொல்லி ஆட்சி செய்தவர்களை எங்கே, அடக்கி ஆண்டவர்களை எங்கே, ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அல்லாஹு தஆலா கேட்பான். ஒவ்வொன்றாக கேட்பான். ஐனல்லதீன யகுலூன ரிஸ்கி, ஐனல்லதீன யகுலூன ரிஸ்கி வயஅபுதூன கைரி. என் உணவை சாப்பிட்டுட்டு என்னையே வணங்காமல் இருந்தவங்கெல்லாம் எங்கன்னு கேட்பான். அடுத்தவர்களை ஏமாற்றியவர்கள் எங்கே, அரசாட்சி செய்தவர்கள் எங்கே, அதாவது அட்டூழியம் செய்தவர்கள் எங்கே, ஐனல் ஜப்பார், அடக்கி ஆண்டவர்கள் எங்கே, கஹார், ஐனல் கஹார். ஒவ்வொன்றாக சொல்லி 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 அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சப்தம் விட்டு வெளிப்படுத்தி கேட்பாள். நான் கொடுத்த ரிஸ்கை சாப்பிட்டுட்டு, நான் கொடுத்த உணவு உண்டுகிட்டு, நான் கொடுத்த இதை பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொண்டு என்னை வணங்காமல் எனக்கு மாற்றம் செய்தவர்களெல்லாம் எங்கே என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சப்தம் விட்டு கேட்பாள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ரப்பு உலகத்தை எல்லாம் அழித்த பிறகு கேட்பான். சந்தேகமே இல்லை. நாம் உலகத்தில் நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி வாழ சொன்னது குர்ஆனும் ஹதீஸும் வரலாறும். ஆனால் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது மார்க்கம். ஒரு பொறுப்புதாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது மார்க்கம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி. கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கியாமத் நாளில் அல்லாஹ் கேட்பான் என்பதை காருண்ய வல்லன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த பொறுப்பு என்பது எல்லா விதத்திலும் உண்டு, எல்லா விதத்திலும் உண்டு. பெரிய உயர்தரமான பொறுப்பிலிருந்து ஏன் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புதாரி வரைக்கும் எல்லாம் உண்டு. நாம் ஒரு சிறிய பொறுப்பில் இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை பற்றி கூட கேட்பான் அல்லாஹ். இப்போ நாம் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றையாக அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொன்றாக அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், யாராலும் பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. எந்திரிச்சு யார் பதில் சொல்ல முடியும்? இன்னும் எழுந்திருக்கவே முடியவில்லை, எழுந்திருக்கப்படவில்லை. எழுந்திருக்கப்படாமல் எழுந்திருக்க வைக்காமல் ரப்புல் ஆலமீன் கேட்பாள். நான் உங்களையெல்லாம் படைத்தேனே, உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தேனே, உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தேனே, இது மாதிரி உண்டான காரியங்கள் உங்களை செய்வதற்கு உங்களுக்கு நியமத்தாக கொடுத்தேனே, அதுவெல்லாம் நீங்கள் எப்படி செய்து கொண்டீர்கள், எப்படி நடந்து கொண்டீர்கள், யார் யாரிடத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்பான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அதற்கு பிறகுதான் 3வது சூர் ஊதப்படும். அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்லித் தருகிறான்.